ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். மீண்டுமாக இந்த நேரத்திலும் கூட கர்த்தரை ஆராதிக்கும்படியாக, அவரை துதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கும் ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமம் உயர்ந்த நாமமாக காணப்படுகிறது. அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் அவரை முழுமையாக ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும் வண்ணமாக நாம் இருக்கிற இடங்களிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த செய்தி நேரத்திலே நாம் பங்கு பெறுவோம். அருமையான தேவ ஜனங்களே, இன்றைக்கு நாம் 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் சுருக்கமாக கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த 1 தெசலோனிக்கேயர் பவுல் மூலமாக எழுதப்பட்டதான ஒரு நிருபமாக காணப்படுகிறது. இதனுடைய பின்னணியத்தை நாம் பார்க்கும்போது, இந்த தெசலோனிக்க சபை எப்படி உருவாகினது என்று பார்த்தால், பவுலினுடையதான 2வது ஊழிய பயணத்திலே இந்த சபை உருவானதாக நாம் பார்க்க முடியும். பவுல் சில்வான் தீமோத்தேயோடு கூட பிலிப்பி பட்டணம் வழியாக தெசலோனிக்க பட்டணத்திற்கு கடந்து வருகிறார்கள். தெசலோனிக்க பட்டணத்திலே ஒருவேளை ஒரு சில வாரங்கள் அங்கு இருந்திருக்கலாம். அங்கு இருந்ததான காலகட்டத்திலே அப்போஸ்தலர் 17:2 பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவுடையதான பாடுகள், அவர் எப்படி எதற்காக இந்த உலகத்திலிருந்து அவர் பாடுகளை அனுபவித்தார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார் என்கிறதான காட்சிகளை மிகவும் தெளிவாக பவுல் வேத வாக்கியங்களிலிருந்து ஆலயத்தில் அவர் எடுத்துரைக்கிறார். அநேக விதமான வாக்குவாதங்கள் தலைவர்களுக்குள்ளதாக கடந்து வருகிறது. பவுல் ஏதோ ஒரு சொல்லுகிறார் என்று சொல்லி. ஆனால் அங்கிருந்ததான ஒரு சில விசுவாசிகள் பவுலுடையதான தேவ வசனத்தை வெளிப்படுத்துகிறதான விதம் மிகவும் தெளிவானதாகவும் யதார்த்தமாகவும் இருக்கிறது என்கிறதை உணர்ந்து அவர்கள் தேவ வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்திலே பார்க்கும்போது, பவுல் இந்த நிருபத்தை கொரிந்து பட்டணத்திலிருந்து எழுதியிருக்கலாம். ஒருவேளை AD 51களிலே பவுல் எழுதியிருக்கலாம் என்கிறதை நாம் பார்க்க முடியும். எதற்காக இந்த திருச்சபைக்கு இவர் இந்த கடிதத்தை எழுதுகிறார் என்று பார்த்தால், இந்த தெசலோனிக்க திருச்சபையானது உபத்திரவத்தின் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த ஜனங்கள் தங்களுடைய விசுவாசத்தை விட்டு இழந்து விடக்கூடாது, விசுவாசத்தை விட்டு நகர்ந்து போகக்கூடாது, விசுவாசத்தில் நிலைநிற்க வேண்டும் என்கிறதற்காக, அவர்களை ஊக்கப்படுத்துகிறதற்காக எழுதுகிறதாகவும் இது காணப்படுகிறது. இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவின் வருகையை தெளிவாக இவர்களுக்கு எடுத்துரைக்கும் வண்ணமாகவும் இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 1வது நிருபத்திலே கடைசி அதிகாரத்திலே கடந்து வருகிறதான போது, இந்த தெசலோனிக்க திருச்சபையுடையதான விசுவாசிகளில் ஒரு சில பேர் மரித்து போகிறார்கள். இந்த ஜனங்கள் அவர்களுக்காக அழுது புலம்பி மிகவும் வருத்தப்படுகிறார்கள். பவுல் இவர்களை ஊக்கப்படுத்தும் வண்ணமாக, இழந்தவர்களை குறித்து நீங்கள் அழுது கொண்டிருக்க வேண்டாம், துக்கித்துக் கொண்டிருக்க வேண்டாம். ஏன்னு சொன்னால், கிறிஸ்து மீண்டுமாக வரப்போகிறார். அவருடைய வருகையிலே நாம் இவர்களை முகமுகமாக பார்க்க போகிறோம். எனவே கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கிறவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். எனவே மாம்சத்தில் இருக்கிறதான நாம் இவர்களை குறித்து அழ வேண்டாம், மாறாக கிறிஸ்துவின் வருகையை குறித்து நாம் நம்பிக்கை கொள்ளுவோம் என்கிறதையும் அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். அதோடு கூட மாத்திரமல்லாதபடிக்கு, உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையிலே நீங்கள் நிலைநிற்க வேண்டும். இப்போது நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ இதே போல இன்னும் நீங்கள் நிலைநிற்க வேண்டும் என்கிறதையும் அவர் ஊக்கப்படுத்துகிறதாகவும், நீங்கள் மற்ற விசுவாசிகள் மீது வைத்திருக்கிறதான அன்பு இன்னும் பெருக வேண்டும். உங்களுக்கு இன்னும் அதிகமாக அன்பு இருக்கிறது, இன்னும் அந்த அன்பிலே நீங்கள் வளருகிறவர்களாகவும், கிறிஸ்துவுக்கான அன்பை மற்றவர்களிடத்திலே பறைசாற்றுகிறவர்களாகவும் காணப்பட வேண்டும் என்கிறதை பவுல் எடுத்துரைக்கும் வண்ணமாக இந்த நிருபத்தின் மூலமாக இந்த தெசலோனிக்க விசுவாசிகளுக்கு பவுல் எடுத்துரைக்கிறவராக இருக்கிறார். இந்த தெசலோனிக்க திருச்சபை எப்படிப்பட்ட திருச்சபையாக காணப்படுகிறது? இந்த தெசலோனிக்க திருச்சபை ஒரு முன்மாதிரியான ஒரு மாடல் சர்ச்சாக இந்த சபை காணப்படுகிறது. வசனம் 7 சொல்லுகிறது பாருங்கள், இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் முன்மாதிரிகளானீர்கள் என்று இந்த வசனத்தில் பார்க்க முடியும். அப்படியானால் இந்த விசுவாசிகள் மற்ற விசுவாசிகளுக்கும் மற்ற இடங்களிலே இருக்கிறதான சபைகளுக்கும் ஒரு முன்மாதிரியான சபையாக, விசுவாசிகளாகவும் இந்த தெசலோனிக்க திருச்சபை காணப்பட்டது. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த தெசலோனிக்க திருச்சபை பவுலுடையதான அந்த குறுகினதான அந்த சந்திப்பிலே, அதாவது ஒரு சின்ன காலகட்டத்திலே உருவாக்கப்பட்டதான ஒரு சபையாக இருக்கிறது. விசுவாசிகள் தேவ வசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், அதன் பிரகாரமாக நடக்கிறார்கள், அதை கையாளுகிறவர்களாகவும் இந்த விசுவாசிகள் காணப்படுகிறார்கள்.
பின்பதாக இந்த 7வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், நீங்கள் முன்மாதிரியான ஒரு சபையாக காணப்படுகிறீர்கள் என்று சொல்லி. அருமையான தேவஜனங்களே, இந்த உலகத்திலே அநேக சபைகள் காணப்படுகிறது. நமக்கு தெரிந்த சபைகள், நாம் மிகவும் மதிக்கிறதான சபைகள், பெரிய சபைகள், மெகா சர்ச் என்று சொல்லுவார்கள். இப்படிப்பட்டதான அநேக ஜனங்கள் காணப்படுகிறதான, பிரபலமான ஊழியர்கள் காணப்படுகிறதான சபைகள் அநேகம் காணப்படுகிறது. ஆனால் அந்த சபைகள் எல்லாமே மற்ற விசுவாசிகளுக்கும் அல்லது கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கும் ஒரு முன்மாதிரியான சபையாக காணப்படுகிறதா, ஒரு மாதிரியான சபையாக காணப்படுகிறதா என்று சொன்னால் சந்தேகம்தான். ஆனால் பவுல் இந்த தெசலோனிய திருச்சபையை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் அகாயாவிலும் மக்கதோனியாவிலும் உள்ள இருக்கிறதான சபைகளுக்கு முன்மாதிரியான ஒரு சபைகளாக காணப்பட்டீர்கள். எப்படி இவர்கள் முன்மாதிரியான சபையாக காணப்பட்டார்கள்? முதலாவதாக, இந்த திருச்சபை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு திருச்சபையாக காணப்படுகிறது. வசனம் 3 சொல்லுகிறது பாருங்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். யார் அறிந்திருக்கிறார்கள்? பவுல், சில்வான், தீமோத்தேயு. இந்த 3 பேரும் 1வது வசனத்திலே தங்களை அறிமுகப்படுத்துகிறார்கள். பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் இந்த தெசலோனிய சபைக்கு வாழ்த்துகிறது என்று சொல்லாதபடிக்கு தன்னோடு கூட உடன் ஊழியர்களாக இருக்கிறதான சில்வானும் தீமோத்தேயும் குறித்து அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள முடியும், பவுல் எப்போதும் ஒரு தனிப்பட்டதான ஊழியத்திலே ஈடுபட்டு கடந்து செல்லுகிறதை விடவும் அவரோடு கூட உடன் ஊழியர்களை, அதாவது ஒரு டீம் ஒர்க், ஒரு டீம் ஊழியத்தை அவர் தன்னோடு கூட வைத்துக் கொண்டிருந்தவராக காணப்பட்டார். ஒரு ஊழியத்தின் வளர்ச்சிக்கு இந்த டீம் ஒர்க், அதாவது ஒரு குழுவாக சேர்ந்து செய்கிறதான ஊழியம் மிகவும் முக்கியமானது என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுவே ஒரு சபை வளர்ச்சிக்கு ஒரு தூணாகவும் அது காணப்படுகிறதாக நாம் பார்க்க முடியும். பவுலுடையதான வாழ்த்துதலை இந்த 1வது வசனத்திலே அவர் முடித்துவிட்டு அதற்கு அப்புறமாக இந்த தெசலோனிக்கே திருச்சபையை ஊக்கப்படுத்துகிறார். அவருடையதான நற்கிரியைகளை குறித்து ஊக்கப்படுத்துகிறார். அவர்கள் செய்கிறதான அவருடைய கிறிஸ்தவ வளர்ச்சியை அவர் பாராட்டுகிறவராக இருக்கிறார். இருந்துவிட்டு இப்போது சொல்லுகிறார், நீங்கள் மாதிரியான சபை. எப்படி மாதிரியான சபையாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி அதோடு கூட முடித்து விடவில்லை. வசனம் 2 கடந்து வருகிறதான போது இவர்களுடைய முன்மாதிரிக்கான ஒரு சில கிரியைகளை நாம் இதிலே பார்க்க முடியும். வசனம் 2 சொல்லுகிறது பாருங்கள், தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையும் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து. இவர்கள் முன்மாதிரியான சபையாக இருக்கிறதற்கு பவுல் ஒரு சில காரியங்களை இதில் சுட்டி காட்டுகிறார். வசனம் 3 பார்க்கும்போது இவர்களுடையதான விசுவாசத்தின் கிரியை, இந்த சபைக்கு விசுவாசம் இருக்கிறது மாத்திரமல்ல, அந்த விசுவாசத்தை அவர்கள் கிரியைகளாக நடப்பிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய கிரியையினால் நாம் ரட்சிக்கப்படவில்லை, ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது எதற்கென்று சொன்னால் நற்கிரியைகளை செய்யும்படியாக. எபேசியர் 2:10 சொல்லுகிறது, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் படுத்தி இருக்கிறார். அப்ப இந்த விசுவாசிகள் அவர்கள் விசுவாசத்தில் வளர்கிறது மாத்திரமல்ல, அந்த விசுவாசத்தின் கிரியையை அவர்கள் நடப்பிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த விசுவாசத்தின் மூலமாக நற்கிரியைகளை செய்கிறவர்களாகவும் காணப்படுகிறார்கள். 2வதாக பார்க்கும்போது இவர்களுடையதான அன்பின் பிரயாசம், அதே வசனம் சொல்லுகிறது பாருங்கள், இவர்கள் அன்பின் பிரயாசத்திலும் பெருகினவர்களாக இருக்கிறார்கள். இந்த அன்பின் பிரயாசம் என்று சொல்லும்போது ஒரு சுவிசேஷ ஊழியத்தை நாம் இதிலே பார்க்க முடியும். இவர்கள் தேவன் மீது அன்பு இருக்கிறது, விசுவாசிகள் மீது அன்பு இருக்கிறது. அதன் நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அவர்கள் கேட்டதான மாத்திரத்திலே மற்றவர்களுக்கும் அவர்கள் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார்கள். எப்படி நாம் அதை புரிந்து கொள்கிறது? வசனம் 7லும் 8லும் பார்க்கும்போது, இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் முன்மாதிரிகளானீர்கள். எப்படி எனில், உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் துணித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதா இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. இவர்கள் தேவ வசனத்தை கேட்ட மாத்திரத்திலே தேவன் மீது அன்பு, அந்த அன்பை ஒரு சுவிசேஷமாக அறிவிக்கிறார்கள். எப்படி? அவர்களை சுற்றி இருக்கிறதான பட்டணங்களுக்கு அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள்.
புதிதாக ஆரம்பிக்கப்பட்டதான ஒரு சபைதான். ஆனால் அவர்களை குறித்து பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார் இந்த வசனத்திலே, உங்களிடம் இருந்து அகாயாவிற்கும் மக்கதோனியாவிற்கும் சுவிசேஷம் கடந்து சென்றிருக்கிறது என்று சொல்லி. அருமையான தேவ ஜனங்களே, நீங்களும் நானும் தேவ சபையாக காணப்படுகிறோம். நம்மிடத்தில் இருந்து இந்த தேவ வசனம் யாருக்கெல்லாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது? நம்மோடு கூட இருக்கிறதான நம்முடைய பிறர்களுக்கா, அல்லது நம்மோடு கூட வேலை செய்கிறதான ஜனங்களுக்கு? யாருக்கு இந்த சுவிசேஷம் நம் மூலமாக கடந்து செல்லுகிறது? நாமும் தேவனை அறிந்திருக்கிறோம், தேவனுடைய வசனங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த அன்பின் பிரயாசம் நமக்குள்ளதாக காணப்படுகிறதா? இந்த தெசலோனிக்க சபைக்கு காணப்பட்டது. அதோடு கூட முடித்து விடவில்லை, கிறிஸ்துவை எதிர்நோக்கி இருக்கிறத நம்பிக்கை அவர்களுக்குள்ளதாக காணப்பட்டது. அதே வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் நம்பிக்கை அவர்களுக்கு அதிகமாக காணப்பட்டதாக நான் பார்க்க முடியும். வசனம் 2, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமை நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூறுகிறோம். கிறிஸ்துவை குறித்ததான நம்பிக்கை, பொறுமையோடு அவர்கள் கிறிஸ்துவுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். வசனம் 10 சொல்லுகிறது, அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகி இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறீர்களே. பாருங்கள், இந்த விசுவாசிகள் ஒரு குறுகிய காலத்திற்குள்ளதாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்திலே இந்த சபை பிற ஜனங்களுக்கு ஒரு முன்மாதிரியான சபையாக காணப்படுகிறது. விசுவாசத்தின் கிரியையிலும் அன்பின் பிரயாசத்திலும் கிறிஸ்துவின் நம்பிக்கையிலே பொறுமையோடு காத்திருக்கிறதிலும் ஒரு முன்மாதிரியான சபையாக இருக்கிறது. அதோடு கூட மாத்திரம் இல்லாதபடிக்கு இவர்கள் எப்படிப்பட்டதான ஒரு சபையாக காணப்படுகிறார்கள் என்று சொன்னால், தங்கள் மிகுந்த உபத்திரவத்தின் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதன் மத்தியிலும் கிறிஸ்துவுக்காக ஜீவிக்கிறார்கள். வசனம் 6 சொல்லுகிறது, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்தில் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களானீர்கள். மிகுந்த உபத்திரவம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, ஆனாலும் அதன் மத்தியிலும் அவர்கள் கேட்கப்பட்டதான வசனத்தை வைத்து இந்த ஊழியக்காரர்களையும் கிறிஸ்துவையும் பின்பற்றுகிறவர்களாகிறார்கள் என்று சொல்லி. அப்படியானால் இவர்கள் கேட்ட மாத்திரத்திலே அந்த இயேசுவை இன்னும் அதிகமாக அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் எப்படிப்பட்டதான வசனத்தை இவர்கள் கேட்டிருப்பார்கள்? வசனம் 5 சொல்லுகிறது, இந்த பவுல், சில்வான், தீமோத்தேயு இவர்கள் போதித்ததான வசனம் எப்படி கடந்து வந்தது என்று சொன்னால், எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடு வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. கேட்டதான வசனம் ஏதோ தங்களுடைய காதுக்கு குளிர்ச்சியூட்டுகிறதான ஒரு வசனம் அல்ல, அல்லது இவர்களுடைய மனதை ஆற்றுகிறதான ஒரு வசனம் அல்ல. ஆனால் இவர்கள் கேட்ட வசனம் எப்படி வந்தது என்று சொன்னால், வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் இந்த ஊழியர்களும் இருந்து கடந்து வந்திருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் அநேக விதமான வசனங்களை அநேக ஊழியர்களிடமிருந்து கேட்கிறோம். இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஒரு சில குறிப்பிட்ட நாட்களிலே குறிப்பிட்ட நேரத்திற்கு டிவிக்கு முன்பதாக அமர்ந்திருந்து குறிப்பிட்ட போதகர்களுடையதான செய்திகளையும் ஆராதனைகளையும் கேட்கிறதற்கு நாம் அமர்ந்திருப்போம். அது தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் அதை நிதானித்து அறிய வேண்டியது அவசியம், சோதித்து பார்க்க வேண்டியது அவசியம், பகுத்தறிய வேண்டியது அவசியம். இந்த வசனம் வேத வசனமாக இருக்கிறதா, அல்லது நம்முடைய காதுகளை குளிர்ச்சியூட்டுகிறதாக இருக்கிறதா, நம்மை சந்தோஷிப்பிக்கிறதாக இருக்கிறதா, அல்லது இந்த தேவனோடு கூட நம்மை நடத்துகிறதாக இருக்கிறதா என்கிறது. இந்த ஜனங்கள் கேட்டதான வசனம் பரிசுத்த ஆவியோடும் வல்லமையோடும் முழு நிச்சயத்தோடும் கடந்து வந்திருக்கிறது. அருமையான தேவ ஊழியர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் பிரசங்கிக்கிறதான தேவ செய்தி, தேவ வசனம் எப்படி கடந்து சென்று கொண்டிருக்கிறது? ஒரு கடமைக்காக நாம் பிரசங்கிக்கிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது தேவ வசனத்தோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வல்லமையோடும் அதை போதிக்கிறவர்களாக இருக்கிறோமா? ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். இந்த ஜனங்கள் உபத்திரவத்தின் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவ வசனத்தை அவர்கள் தைரியமாக கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த செய்திகளை பவுல் கேள்விப்பட்டதான மாத்திரத்திலே பவுலால் அடங்கி இருக்க முடியவில்லை. ஒரு சில வாரங்கள் தான் இவர்களோடு கூட இருந்திருக்கிறார். ஒரு சில வாரங்களிலே தேவ வசனத்தை இவர் பேசுகிறார். அதை அடங்கி இருக்க முடியாமல்
இவர் எப்படி இருக்கான்னு பாருங்கள். வசனம் 4, எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு ஊழியக்காரனுடைய வேலை அது. தன்னுடைய விசுவாசிகளுக்காக ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் ஜெபிக்கிறது, அவர்களுடைய வளர்ச்சிக்கு தேவனை நன்றி செலுத்துகிறது, ஸ்தோத்திரம் செலுத்துகிறது மிகவும் அவசியம். இன்னைக்கு நாமும் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. ஒருவேளை நீங்களும் கூட அநேக விதமான உபத்திரவங்கள் வழியாக கடந்து செல்லலாம், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதன் காரணமாக. ஆனாலும் அந்த நிலையிலும் உங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? உங்களுடைய நம்பிக்கையின் விசுவாசத்தின் கிரியை எப்படி இருக்கிறது? அது எப்போது நற்கிரியையாகவே இருக்கட்டும். அன்பின் பிரயாசம் எப்படி இருக்கிறது? பிறரை கிறிஸ்துவுக்குள்ளதாக கொண்டு வருகிறதாக இருக்கட்டும். நம்பிக்கையின் பொறுமை எப்படி இருக்கிறது? இந்த கிறிஸ்து மாத்திரமே எனக்கு எல்லாம் என்கிறதா நம்பிக்கையோடு இருக்கிறதா, இல்லை ஏதோ ஒரு வித்தியாசமான சூழ்நிலை இருக்கட்டும் என்று சொல்லி இருக்கிறதா? ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் மிகவும் அவசியம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை பாடுகள் வழியாக, வேதனைகள் வழியாக கடந்து செல்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த கிறிஸ்துவை விட்டு விலகி செல்கிறதை விடவும் கிறிஸ்துவோடு கூட இணைந்து இருக்கிறது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த கிறிஸ்துவை பறைசாற்ற வேண்டியது அவசியம். இந்த கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டியது அவசியம். நாம் இருக்கிற இடங்களிலே, செய்கிறதான வேலை ஸ்தலங்களிலே, பயணிக்கிறதான போது எல்லா இடங்களிலும் இந்த கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. தெசலோனிக்க சபையானது உபத்திரவத்தின் மத்தியிலும் அவர்கள் கேட்டதான செய்தி அவர்களை கிறிஸ்துவுக்கு நேராக வாழ வைத்தது. கிறிஸ்துவுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்கிறதான வைராக்கியத்தை கொடுத்தது. உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கிறதா? அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்த்து அவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறவராக காணப்படுகிறார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவரும் கூட இருந்து அவர் வழிநடத்துகிறவராக இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென்.